கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோபலன்கள் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாமல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்க வாழணும். அதற்காக இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. நாம் இப்போ பார்க்க போவது நவம்பர் மாதம் 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்குமான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போகிறோம். சந்திர பகவான் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் துவங்கி பூரம் நட்சத்திரம் வரைக்கும் இந்த வாரம் பயணம் பண்ண போகிறார். இந்த வாரம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, 19ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. இது முக்கியமான ஒரு வைபவம். அன்பர்கள் தெரிஞ்சுக்கணும், மாதந்தோறும் இந்த சங்கடகர சதுர்த்தி வருது பாருங்க. இந்த நாளை தவறவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன சங்கடங்கள் இருந்தாலும் விநாயக பெருமானை வேண்டி அவருக்கு ஒரு அருகம்புல் மாலையை சாற்றி இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அவற்றை மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் நமக்கு உள்ள பிரச்சனைகள் விலகும், தடைகள் விலகும். இப்போது நம்முடைய ஜாதகத்தில் நாம் பிறந்த கரணம் கரஜை கரணம் போட்டுருந்துச்சு வச்சுக்கிடுங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பிறந்த நட்சத்திரம், நாள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? திதி, யோகம், வாரம், கரணம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கரணம் கரஜை கரணமாக இருந்தால் நீங்கள் பிள்ளையாரை வழிபட்டு பாருங்கள், உங்களுக்கு கூடவே இருப்பார், துணையாக இருப்பார். கரஜை கரணத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு செய்யணும். கரஜை கரணத்திற்குரிய கிரகம் சந்திரன். நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். அதுக்குரிய விலங்கு யானை. நீங்க விநாயக பெருமானை வழிபட்டு பாருங்க. கரஜை கரணத்தில் பிறந்தவங்க உங்க முன்னோர்கள் பிள்ளையார கொண்டிருந்தா தாங்க நீங்க கரஜை கரணத்திலேயே பிறப்பீங்க. உங்க வீட்டில் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தாவோ பாட்டியோ அம்மா அப்பாவோ யாரோ ஒரு பிள்ளையார் மேலே நம்பிக்கை உடையவங்கள ரொம்ப இருந்திருப்பாங்க. அப்போ தான் நீங்கள் கரஜை கரணத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த விநாயகர் வழிபாடு செய்ய ஆரம்பித்தா வெற்றி வரும். அதுவும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் பிள்ளையாரை கும்பிட்டு பாருங்கள், என்ன தடை இருந்தாலும் விலகும். ஒரு வீட்டில் ஒரு கல்யாண தடை, வேறு பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, எது இருந்தாலும் நீங்கள் வழிபட்டு பார்த்துட்டு சொல்லுங்களேன், நல்ல பலன் இருக்கும். அதே மாதிரி இந்த வாரத்தில் இன்னொரு விசேஷம், 23ஆம் தேதி. எப்படி 19ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி சொல்கிறோமோ, அது 23ஆம் தேதி வாஸ்து நாள். நம்ம வீட்டில் வாஸ்து ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா 23ஆம் தேதி அதை கடைபிடிக்கிறோம். வாஸ்து நாள். குடும்பத்தில் கட்டட சம்பந்தம், ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், பாதையில் நிற்குது, இல்லை ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், தடை இல்லாமல் முடியணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இல்லை வீட்டு கட்டின வீட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த வாஸ்து நாளை கடைபிடிக்கிறோம். 23ஆம் தேதி காலையில் 11 மணி 29 நிமிஷத்துலேருந்து 12 மணி 8 நிமிஷம் வரைக்கும் வாஸ்து நேரம். அந்த நேரத்தில் வீட்டில் விளக்கத்தை வச்சுக்கிட்டு வாஸ்து பூஜை பண்ணி பாருங்கள். அற்புதமாக உங்கள் தடைகள் விலகி நல்ல முறையில் வீடு கட்டுறது, குடும்பம் நிம்மதியாக இருக்கிறது எல்லாமே நடக்கும். எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் தான் பயணத்தை துவக்கிறாரு. செவ்வாயுடைய நட்சத்திரம் என்னென்ன? மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். அப்போ இந்த நட்சத்திரங்களில் தான் பயணத்தை துவக்குகிறார். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பயணத்தை துவக்குகிறார். இது ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு இருக்க போகுது. உங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் வெற்றியடைய போகுது. ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறது, வீட்டை சரியாக பராமரிக்க. பல பேர் சொல்கிறாங்க, என்னுடைய வீட்டில் செல்வ செழிப்பே இல்லை சார் அப்படிங்கிறாங்க. வீடுகளுக்கு வாஸ்து பார்க்கும்போதே நான் சொல்கிறது,
பொதுவாக வாஸ்து பார்க்குறதுக்கு ஒரு வீட்டுக்கு போகிறோம்னு சொன்னால் அந்த வீடு சுத்தமாக இல்லை வச்சுக்கிடுங்க, அப்போவே நமக்கு தெரிஞ்சு போயிடும். பாருங்கள், வீட்டில் பண வசதி சரி இருக்காது, வீட்டில் இருக்கிற ஆட்கள் ஒழுங்காக இருக்க மாட்டாங்களே. அப்படி போனோடனே கேட்குறோம், எப்படிங்க சொன்னீங்க, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவுடனே சொல்லிட்டீங்களே, எங்கள் வீட்டு பிரச்சனையை சொல்லிட்டீங்களேங்கிறாங்க. எதனால் சொல்கிறோம், அந்த வீடு சுத்தம் இல்லாமல் இருக்குது. இருந்தாலே அந்த வீட்டில் உள்ளவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் ஒரு கணக்கு, சரிங்களா? ஸோ வீட்டை சுத்தமாக வச்சுக்கிடணும், இது மிக முக்கியம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திர பகவான் செவ்வாயுடைய சாரத்தில் இருக்காரு. அப்போ இந்த வாரம் 1, 3, 4 ஸ்தானங்கள், 8 இந்த ஸ்தானங்கள் சம்பந்தப்படுது. ஸோ தேக ஆரோக்கியத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுடைய வீட்டை, பழைய வீட்டை விற்று புது வீடு வாங்குவதற்கு இப்போ முயற்சி பண்ணுவீங்க. பிஸ்னஸ் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியான காலமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது. அதே மாதிரி வாழ்க்கை ரகசியங்களை பெண்கள் ஆழ் மனதில் வச்சுக்கிடுவீங்க. சில குடும்ப ரகசியங்களை ஆழ் மனதில் வைத்துக் கொள்வீர்கள். வச்சுக்கிட்டு இந்த நடக்க போகிற விஷயம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு உன்னிப்பாக கவனிப்பீங்க. வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் வெற்றி பெறும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் விலக ஹயக்ரீவர் வழிபாடு செய்யுங்கள். குதிரை முகம் கொண்ட பெருமாள், அவரை வழிபாடு செய்தீங்கன்னா எஜுகேஷன் மிகச்சிறப்பாக அமையும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர், அவரை வழிபடுங்க. எனதருமை ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர பகவான் சப்தமாதிபதி சாரத்தில் பயணத்தை துவக்குகிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, சில இடங்களில் கல்யாணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்போ நடக்கும் சில குடும்பங்களில். இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பழைய சொத்துக்களை விற்பதற்குரிய முயற்சிகள் வெற்றி பெறும். அது சம்பந்தமான பேச்சுக்கள், ஒப்பந்தங்கள் நடக்கும். மூணாவது விஷயம், கணவன் மனைவிக்கு இடையில கருத்து மாறுபாடோ இல்லைன்னா ஃபேமிலியில் ஹெல்த் இஷ்யூவோ ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. லைஃப் பார்ட்னருடைய மனநலம், உடல் நலம், இதில் அதிக அக்கறை எடுத்துக்கிடுங்க. 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது ஹையர் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு படிப்பில் தப்பான விஷயத்தையும் பண்ணிடாதீங்க. ஒரு காப்பி அடிக்கிறது, இந்த மாதிரி எந்த தப்பான விஷயத்துலையும் இறங்கிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப்பில் எச்சரிக்கையாக இருக்கணும். சில நண்பர்கள் தவறான பழக்க வழக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. 7க்குரிய செவ்வாய் 3ல் உட்கார்ந்துருக்கு, 5ல் கேது இருக்காரு. அப்போ நண்பர்கள் நம்மளுடைய மனதை தவறான வழிக்கு மாற்றி விடுவார்கள். ஃப்ரெண்ட்ஷிப்பில் எச்சரிக்கையாக இருங்க. சில தவறான பழக்க வழக்கம் வந்துரும்னு இருக்கு. அதே மாதிரி தனஸ்தானாதிபதி புதன் 6ல் உட்கார்ந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி உங்களுடைய வருமானம் கூட போகுது. அதுக்குரிய அமைப்பு நல்லா இருக்குது. சுக்கிர பகவான் 7ல் இருக்கும்போது நிறைய பேருக்கு கல்யாணம் இப்போ ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் சில கருத்து மாறுபாடுகளும் உண்டு. அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். புதிய வேலை மாறக்கூடிய முயற்சிகளில் இந்த வாரம் ஈடுபட போகிறீங்க. வியாபாரத்திற்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும். உடம்புல வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். எப்படி இருந்தாலும் இது நல்ல வாரம். உங்கள் பேச்சில் பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கோங்க. பாசிட்டிவாக பேசிக்கிட்டு இருப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. ஒரு இலை நிறைய ஒருத்தருக்கு விருந்து வைக்கிறீங்க, இலை நிறைய நல்ல விஷயங்களை பரிமாறிட்டு அவருக்கு பரிமாறவே கூடாத ஒரு மோசமான விஷயத்தை கொண்டு போய் அந்த இலையில் வச்சு சாப்பிடியானா சாப்பிடுவாரா? நீங்கள் எல்லாமே நல்லதை செய்வீங்க. உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்கள் உறவாக இருக்கட்டும், உங்கள் நட்பாக இருக்கட்டும். ஆனால் நீங்கள் பேசுகிற முறையோ, நீங்கள் செய்த அவ்வளவு நல்ல விஷயத்தையும் மறக்க வச்சிரும். உங்களுக்கு ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். அதனால் குரு வக்கரமாக இருக்கார் பாருங்க. ரொம்ப நல்ல மனிதராக நீங்கள் இருந்தாலும் ஒரு அவமானத்தை சந்திக்கிறாப்புல, ஒரு கிரிட்டிசிசத்தை சந்திக்கிறாப்புல இப்போ ஆயிரும். அதில் மட்டும் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், திருப்பரங்குன்றம் முருகன். அவரை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துக்கிட்டு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் கொஞ்சம் கருத்து மாறுபாட்டோடு நடப்பாங்க. சில நேரம் கோபப்படுவாங்க. கொஞ்சம் பொறுமையாக போங்க. சிலருக்கு பற்களில் பிரச்சனை இருக்கும், அதை தெரிஞ்சுக்கிடணும். பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் பிள்ளைகள் லைஃப் நல்லா முன்னேறும். மகள் உங்களோடு கருத்து மாறுபாடு கொள்வார்னு இருக்குது. நீங்கள் பெற்ற மகள் உங்களோடு, பெற்ற பிள்ளைகள் உங்களோடு கொஞ்சம் கருத்து மாறுபாட்டோடு இருப்பாங்க. கலைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனை இருக்கும், பயத்தில் பிரச்சனை இருக்கும், அது கண்கள் வரைக்கும் தெரியும் அப்படின்னு காட்டப்படுகிறது. சரிங்களா? அப்போ உணவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிக புளிப்பு, அதிக காரம், கேஸ்ட்ரிக் ஐட்டங்கள், சூடான உணவு, இவற்றை கொஞ்சம், ரொம்ப சூடு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இந்த வாரத்தில் எப்படி இருக்க போது வேலை மாற்றத்துக்கான முயற்சி செய்யலாம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வேலையில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து தருவார். இது ஒரு அற்புதமான காலகட்டமாக, உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிற காலகட்டமாக இருக்க போகுது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாச்சியார் கோயில் கல் கருடனை வழிபடுங்கள். கல் கருடன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் மிகுந்த நன்மைகளை செய்வார். சந்திர பகவான் பயணத்தை துவக்கிறதே செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் துவக்கிறாரு. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் உட்கார்ந்துருக்கார். நிறைய நன்மைகள் வரப்போகுது. நல்ல சொத்து வாங்குகிற யோகம் வரும், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். பொதுவாக தெரிஞ்சுக்கிட வேண்டியது, இந்த மாதிரி செவ்வாய் ராசியில் இருக்கும்போது முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யணும், நிறைய நன்மைகள் நடக்கும். சில பேர் புதுசாக ஃப்ளாட் வாங்க போகிறீங்க, அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்க போகிறீங்க. காதல் விஷயங்கள் கைகூடும், கல்யாண விஷயம் நல்லபடியாக ஃபிக்ஸ் ஆகும். வேலை சம்பந்தமான பிரச்சனை ஒன்று வந்து போகும். சரிங்களா? ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கைகூடும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருந்த ஒரு சங்கடம் விலகும், நிவர்த்தியாகும். ஒரு பண பரிவர்த்தனையில் இருந்த பிரச்சனை நிவர்த்தியாகும். வங்கி ஊழியர்களுக்கு இருந்த பிரச்சனை, அலுவலகம் சார்ந்த பிரச்சனை, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது நிவர்த்தி ஆகும். உயரதிகாரிகளுக்கு உங்களுக்கு இடையிலே இருந்த சிக்கல்கள் இப்போ கடகராசிக்காரங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. இது நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமையும். பெண்களுக்கு மிக யோகமான நேரம். ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு, ஆஃபீஸில் நல்ல பொறுப்பு கிடைக்கிறதுக்கு, இதெல்லாம் அற்புதமாக இருக்குது இந்த நாள், இந்த வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை. லலிதாம்பிகையை வழிபடுங்க. இந்த காலகட்டத்தில் லலிதா சகஸ்ரநாமம் ஸ்லோகம் சொல்லுங்க, நிறைய நன்மைகள் நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். இல்லை, நீங்கள் யாரையாவது விட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா அவங்களோடு போய் மீண்டும் சேர்வீர்கள். அப்படி ஒரு நல்ல காலகட்டமாக இது இருக்கும். 2வது ஸ்தானத்தில் கேது பகவானும், தனஸ்தானாதிபதி புதன் 3வது ஸ்தானத்திலும் இருந்திருக்கிறார்கள். உங்கள் முயற்சிகள் எல்லாம் பலிக்க போகுது. ஆனால் என்ன ஆகுதுன்னா, சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் சில கருத்து மாறுபாடுகள் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த கருத்து மாறுபாடுன்னு இல்லாமல் அது எப்படி வந்து அதை சமாளிக்கிறது குடும்பத்தை தெரியாமல் கோபப்பட்டுருவீங்க.
அந்த கோபத்தை கம்மி பண்ண வேண்டிய அவசியம் இப்போ இருக்குது சிம்மராசிக்காரங்களுக்கு. 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. செவ்வாய் உங்கள் யோகாதிபதி, ஆனால் 12இல் அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் பலருக்கு இடமாற்றம், வீடு மாற்றம் போன்றவை ஏற்படும். வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய உடல் நலத்திலும் உங்கள் உடல் நலத்திலும் சிம்மராசிக்காரங்க இந்த வாரம் அக்கறை எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம், ஒரு வேலை விஷயம், ஒரு பண விஷயம் இப்பொழுது கைகூட போகிறது. 10ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருப்பதனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில தொந்தரவுகளை சந்திப்பார்கள். ஏன்னா 10ல் குரு பதவியை பறிக்குங்கிறாங்க. எச்சரிக்கையாக தான் இருந்துக்கிடணும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், 3ஆம் இடத்துல புதன் பகவான் இருப்பதால் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். புதியதாக வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நிறைந்த நன்மைகள் பெண்களுக்கு தேடி வரும். 10th +1 +2 படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியான காலம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய தெய்வம், வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபடுங்கள். துர்க்கை வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதுவும் பட்டீஸ்வரம் துர்க்கையை வழிபடுவது நினைத்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எனதருமை கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு புதன் தான் தெய்வம். அந்த புதன் கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்ல அழகாக பேசுவாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஓவிய திறமையோ, எழுத்து திறமையோ, இல்லை சமூக வலைத்தளங்களில் அதிக நட்புகளை வைத்துக் கொள்ளக்கூடிய திறமையோ, நிறைய கருத்துக்களை பதிவிடக்கூடிய திறமையோ, ஏதோ ஒரு திறமை இருக்கும். கன்னிராசியில் பிறந்தாலே அவங்க திறமைசாலிங்கன்னு அர்த்தம். அந்த புதன் பகவான் இருக்கார் பாருங்க கன்னிராசிக்காரங்களுக்கு. அந்த புதன் பகவான் இப்பொழுது உங்களுக்கு தன தானிய குடும்பஸ்தானத்தில் இருக்காரு. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல பேசுவீங்க. உங்க பேச்சுக்கு ஒரு வெற்றி உண்டு. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 3ல் இருக்கு. மனைவியுடைய மனம் உணர்ந்து நடந்துக்கிடணும். பலருக்கு கணவன் மனைவி உறவில் கன்னிராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்கும். 11ல் செவ்வாய் நீச்சம், 3ல் சுக்கிரன். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கொஞ்சம் அடுத்தவர் கருத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிடணும். சகோதர உறவுகளில் சில பிரச்சனைகள் வரும். சகோதரர்களால் சில இழப்புகள் வருவதற்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு உண்டு. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. இதில் ராசியில் கேது 7ல் ராகு இருக்கும்போது கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு தொழிலில் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. படிக்கக்கூடிய கல்வியில் ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது உங்களுக்கு மிக அவசியம். ஆசிரியர்களை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசக்கூடாது. ஆசிரியர்களிடம் பகைமை உணர்வு வளர்த்துக்கிடக்கூடாது. இதெல்லாம் கன்னிராசி மாணவர்களுக்கு இப்போ மிக அவசியம். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சிலருக்கு இப்பொழுது நடைபெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஈச்சனாரி விநாயகர். ஈச்சனாரி விநாயகர் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு உருவாக்கி தருவார். எனதருமை துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவியும் அற்புதமான வாரம். சந்திர பகவான் என்ன பண்றாரு, உங்களுக்கு சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகத்தை தரப்போறார். நிறைய பேருக்கு அரசு வேலை இப்போ கிடைக்கும். அந்த யோகம் உண்டு துலா ராசிக்காரங்களுக்கு. பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ், ஒரு அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பிள்ளைகள் எடுத்து பண்ணுவீங்க. பிஸ்னஸை பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு போவீங்க. பிஸ்னஸ் உங்கள் சிந்தனையில் இருந்து கொண்டு இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பம் நடத்தக்கூடிய பாங்கு அற்புதமாக இருக்கும். உங்க பேச்சுக்களில் ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். இப்போ நிறைய கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கும். படிப்பில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். தன்னார்வலர்கள், சமூக சேவைகள் செய்து மகிழ்வீர்கள். நிறைய வெற்றிகள் உண்டு.
இந்த காலகட்டத்தில் ராகு பகவானுடைய அனுகூலம் உங்களை எதிர்க்கக்கூடியவர்களை தூள் தூளாக உங்கள்ட்ட சரணாகதி அடையும்படி வைக்கும். புதிய வேலையை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புன்னு தெரியுது பாருங்க, மகிழ்ச்சி. அது சொத்து சுகம் பெருகும் தெரியுது. துளாராசிக்காரர்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லதாக இருக்குங்க. நிறைய வெற்றிகள் கிடைக்க போகிற அற்புதமான காலகட்டம். ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கற்றுக்கிறது, ஒரு கலையை கற்றுக்கிறது, இதெல்லாம் இப்போ ஆர்வம் பெருகும். எந்த தொழிலை செய்துட்டு இருந்தீங்களோ அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை காண போறீங்க. துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய எதிரி என்ன தெரியுமா? நம்ம நிகழ்ச்சியில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அலர்ஜி கம்ப்ளைண்ட்டு, ஸ்கின் ப்ராப்ளம், இதெல்லாம் துளாராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால உடல் நலத்தை பார்த்துக்கிடணும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சாரங்கபாணி. சாரங்கபாணியை வழிபடுங்கள், எல்லா நன்மைகளும் உண்டாகும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் வெற்றி பெறும் அற்புதமான காலகட்டம். உங்க ராசிநாதனுடைய சாரத்தில் தான் சந்திரன் போறார். ஃபாரினுக்கு போகணுமா, அந்த முயற்சிகள் இப்போ பண்ணலாம். உடல்நலம் சரியில்லையா, ஒரு ஹெல்த்து சரியாகிறதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் இப்போ எடுக்கலாம். அதுவும் ராசியில் சுக்கிரன் இருக்காருன்னா எப்படிப்பட்ட உடல்நல குறைவுகள் இருந்தாலும் இப்போ நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் உங்களை காப்பாற்றும். 6க்குரிய செவ்வாய் வேற 9ஆம் இடத்துக்கு போறாரு. அந்த 6க்குரிய செவ்வாயுடைய 9ஆம் இடத்து தொடர்பு ராசியில் சுக்கிரன் இருக்கிறதெல்லாம் அற்புதம் இல்லை. பெரிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உடல்நல குறைகள் நிவர்த்தி ஆவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்க யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும்னா, நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். சில பேர் கைமாத்தா பணம் கூட திரும்ப கொடுக்குறேன்பாங்க, திரும்ப தரமாட்டாங்க. அதில் கவனமாக இருங்கள். உங்களுடைய பணம் ஒன்றை, பெரும் பணம் ஒன்றை இழக்கப் போகிறீர்கள். நெருங்கினவங்களுக்கு கொடுத்து இழக்க போறீங்க, எச்சரிக்கையாக இருந்திருக்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் எதை பண்ணினாலும் சரி முறையாக திரும்பி வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். அதில் கவனமாக இருங்க. பெரிய அளவுக்கு எல்லாருக்கும் பணம் வருது, நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. உங்களுடைய அறிவு கொண்டு யோசித்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. சில நண்பர்கள் பழக்க வழக்கம் சரியில்லாதவர்களுடைய நட்பு இளைஞர்களை பாதிக்கும் பாரமாக இருக்கு. கூடா நட்பு சிலருக்கு அமைந்து விடும் என்பது இன்று இருக்கிறது. போதை பழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடிய தன்மையும் விருச்சிக ராசி இளைஞர்களுக்கு இப்போ தெரிவதனால மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. இந்த மாதிரி துன்பங்கள் வரக்கூடாதா, தப்பிக்கணுமா? அப்போ என்ன செய்வது? வியாழக்கிழமை அன்று கால பைரவரை வழிபடுங்கள். தீயவர்களிடமிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். வியாழக்கிழமைக்கு கால பைரவரை வழிபடுங்க, நன்மைகள் நடக்கும். இந்த வாரம் பெண்களுக்கு உரிய வாரம். குடும்ப விஷயமோ ஆஃபீஸ் விஷயமோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். காஞ்சி காமாட்சியை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்திலுங்க கடன் வாங்குவதை தவிர்க்கணும். இது மிக முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் செயற்கை முறை கருத்தரித்தலை நாடலாம். 10ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் 11ஆம் இடத்தில் உட்கார்ந்துக்கிட்டு வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தியை உருவாக்கி தருவார். சில பேர் வேலையில் விஆர்எஸ் வாங்கிக்கிட்டு வேற வேலைக்கு போய் சேருவீங்க. இப்போ இருக்கிற கேடரை விட ஒரு உயர்ந்த கேடருக்கு நீங்கள் போவீங்க. ஆஃபீஸ் ப்ரமோஷன் திருப்தியாக கிடைக்குது. இன்னொரு புறம் பிஸ்னஸில் ஒரு நல்ல லாபத்தை சந்திக்க முடியும். ஒரு நட்டமாக இருந்த விஷயம் லாபமாக முடியும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வெற்றி வந்து சேருது. ஆனால் ஆசிரியர்களை பகைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஒரு அம்மா வருது, உங்கள் பையன் ஆசிரியர்களை பகைச்சுக்கிறான்னு தெரியுதே, அவன் நல்லா படிக்கிற பையன் மார்க் வாங்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க.
அவன் ஆசிரியருடைய சாபத்தை வாங்குறானே, கோபத்தை வாங்குறானே அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆமாங்க, மார்க் 2 மார்க் வாத்தியார் குறைவாக போட்டார்னு கோபம், இன்னொரு பையனுக்கு மார்க் போட்டிருக்காரு, அவனோட இவனுக்கு 2.5 மார்க் குறைவாக போட்டாராம், இந்த பையன் பரீட்சை பேப்பரை கிழித்து சுக்குநூறாக கிழித்து வாத்தியார் மூஞ்சிலே எரிஞ்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஆபத்தான விஷயம் அது. ஜாதகத்தில் குரு ராகு சேர்ந்திருந்தாலும் கவனமாக இருக்கணும், குரு வக்கரமாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும், ஆசிரியர்களை பகைச்சிடக்கூடாது. அதனால சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்து சேரும், எச்சரிக்கையாக இருக்கணும். சரிங்களா? குரு ராகு சேர்ந்தவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான், கவனமாக இருங்க வாத்தியார், அப்படிலாம் பிரச்சனை இல்லைங்க அப்படிம்பாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே சொல்லுவாங்க, ஆமாங்க அப்படி ஒரு பிரச்சனையை வாழ்க்கையில் நான் சந்தித்தேன், என் முன்னேற்றம்லாம் தடப்பட்டுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து குரு வக்கரமாக 6ல் இருக்க ஆசிரியர்களை பகைச்சிடாதீங்க. பணப்பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையாக இருங்கள். யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம், கடன் வாங்கவும் வேண்டாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறது அதுதான். பெரிய அளவுக்கு பொருள்கள் காணாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போது இந்த காலகட்டத்தில் புதிய வேலை தேடும் முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருடன். கருட பகவானை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் கூடி வரும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்குங்க அற்புதமான வாரம். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த ஒரு கடனை பைசல் செய்ய போகிறீர்கள். அந்த வகையில் ஒரு நல்ல விஷயம். கடன் தொல்லை ஒன்று உங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு பாருங்க, அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பண தேவைகள் நிறைவேறும். 9ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுங்க. மகர ராசிக்காரங்க ரொம்ப அக்கறை எடுத்துக்கிடுங்க. அரசாங்க விஷயங்களில் அரசு அதிகாரிகளையோ அரசியல்வாதிகளையோ பகைச்சிட வேண்டாம். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. வாக்குல நிதானம் வேணும், பேச்சுல ஒரு நிதானம் தேவைப்படுது, அதை புரிஞ்சுக்கிடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். பெண்கள் தங்களை பற்றிய செய்திகளை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுகிற போது கூடுதல் கவனமாக இருங்க. இந்த வாரம் நிறைந்த நன்மைகளை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கோட்டை மாரியம்மன். கோட்டை மாரியம்மன் வழிபாடு மிக சிறந்த நன்மைகள் உங்களுக்கு தரும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி பெறுங்க. உங்களை எதிரிகள் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க காணாமல் போயிடுவாங்க. அந்த நன்மை உங்களுக்கு இப்போ நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் பண விஷயங்களில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா குருவும் 4ல் வக்கரம். சில பேர் இப்போ ஹவுசிங் லோன் போடுவாங்க, வீடு வாங்குறேன் திருப்பி கட்ட முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். கும்பராசிக்காரங்க இப்போ வீடு வாங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதில் வீடு கட்டுற நேரம் வந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இறங்கணும். ஜென்ம சனி நடக்குது, 4ல் குரு வக்கரமாக இருக்குது, செவ்வாய் நீச்சமாக இருக்கார், 6ல் வேற உட்காந்துருக்கிறாரு. நமக்கு இது சரிதானா, சரிப்பட்டு வருமா, கடனை அடைக்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு வீடு வாங்குங்க. அதே மாதிரி ஹெல்த்தை பாருங்க. ஹெல்த்தை பற்றி கவலை இல்லாமல் போய்கிட்டு இருக்கீங்களே, ஹெல்த்துக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. இந்த காலகட்டத்தில் 2ல் ராகு உட்காந்துக்கிட்டு ஆசைகளை அதிகப்படுத்துகிறார். கும்பராசிக்காரங்க ஆசைகளை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும். சனி பகவான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா ஆசை இல்லாமல் கம்முன்னு இருங்க, பெரிய பிரச்சனை பண்ண மாட்டார். நீங்கள் ஆசைகள் அதிகம் படப்பட இந்த கிரகம் உங்களை சும்மா விடாது. இதுதான் ரகசியம். சில பேர் கேட்குறாங்க, அந்த கும்பராசிக்காரங்களாம் நல்லா தான் சார் இருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அவங்க அதிக ஆசைப்படலைன்னு அர்த்தம். ஆசைப்பட்டாங்க பிரச்சனை வரும். ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொன்னால் பாருங்க, அதை புரிஞ்சுக்கிடணும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். இந்த காரியத்தை நான் பண்ணித்தரேன், இந்த பண விஷயத்தில் நான் உதவி செய்கிறேன்,
என்று எந்த ஒரு அசூரன்ஸும் யாருக்கும் கொடுக்காதீங்க. இது பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம். பல குடும்பங்களில் இப்போ சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும். உங்கள் மகளால் மனமகிழ்ச்சி ஏற்படும். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் கூடி வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வியாபாரம் நல்ல முறையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்லும். நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கணும். அவசரப்படக்கூடாது. கும்பராசிக்காரங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நர்த்தன விநாயகர். நர்த்தன விநாயகர் என்ற வழிபட்டு பார்த்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் பெருகும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ராசியில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். ஆசை பிரம்மாண்டமாக இருக்கும். ஆசை தாசில்தார் ஆகிறதுக்கு இருக்குங்க. ஆனால் அது நமக்கு கிடைக்கணும் பாருங்க அந்த பதவி. அந்த மாதிரி தான் சிலருக்கு ஒரு தடுமாற்றம் வேலையில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு எனக்கு தடுமாற்றமே இருக்கக்கூடாதுங்க, எனக்கு வேலை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா சனிக்கிழமைகளில் மீனராசிக்காரங்க கால பைரவரை வழிபடணும். அப்போ வேலை சம்பந்தமாக எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்துக்கிட முடியும். இப்போ உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு, அது தெரிஞ்சுக்கிடணும். அப்போ என்ன ஆகுனா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுக்கணும். வயசில் மூத்தவங்க இருப்பாங்க பாருங்க வீட்டில், அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிடணும். வேலை விஷயம், வேலை பார்க்குறோம், ஆஃபீஸில் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். பல மீனராசிக்காரங்களை பார்த்தா இப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, நான் விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே வந்துடலாமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற எண்ணம்லாம் இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ வேலையில் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கிறது தான் நமக்கு நல்லது. இப்போ பாருங்கள், 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். நிறைய பேர் கல்யாண விஷயத்தில் ஒரு 2வது கல்யாணத்துக்கு காத்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ 2வது கல்யாணம் பற்றிய தகவல்கள் சேரும். ஆனால் ராசியில் ராகு 7ல் கேது இருக்கே, குடும்ப வாழ்க்கையை நல்லா நடத்தணும்னு நினச்சா கூட அங்கே ஒரு சிக்கல் ஆடிக்கிட்டு வருதே. உண்மைதான், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அங்கே ஒரு சிக்கல் ஆடிக்கிட்டு வருது. என்னதான் கணவன்கிட்ட விட்டு கொடுத்து போனாலும், என்னதான் மனைவியிட்ட சிரித்து சிரித்து பேசினாலும் அங்கே ஒரு சிக்கல் வருதையா, தாங்க முடியலையா குடும்ப வாழ்க்கையில் அப்படின்னு மீனராசிக்காரங்க புலம்புறீங்க. உண்மைதான், அப்படித்தான் இருக்குது மீனராசிக்காரங்க வாழ்க்கை. இப்போ ஒரு வேலை மாற்றமாக வருத்தம் செய்யும். அந்த வேலை மாற்றம் வரப்போகுதுன்னா உங்கள் ஜாதக ரீதியாக அது ஒத்து வருதா அப்படின்னு ஒரு பார்வை பாருங்க. 8ல் புதன் இருக்கும்போது சில மாணவர்கள், குறிப்பாக +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ கல்வியில் சில குழப்ப நிலைகள் தெரிகிறது. நீங்கள் படிப்பில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிடுங்க, அதுதான் நல்லது. சரிங்களா? இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி பலருக்கு கூடி வரும். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கும் ஃபாரின் போயிட்டு வர யோகம் உண்டு. மருத்துவம் படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மேன்மையான சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாகநாத சுவாமி. நயினார் கோயில் நாகநாத சுவாமியை வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும். அன்பர்களே, இந்த பதிவில் ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலும் நிமித்தங்களின் அடிப்படையிலும் நான் சொல்லிக்கிட்டு வரேன். எங்களிடம் ஜோதிட ஆலோசனை நீங்கள் பெற விரும்பினால் இங்கே இருக்கக்கூடிய அலைபேசி எண்ணை கான்டாக்ட் பண்ணி ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி, சுப முகூர்த்தம் குறிக்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும்னு எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.